ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எழுதின் இளம்பிரை போலும் எயிற்றனை நல்தி மகர்ந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே. பராசர குருநாதர் உட்பட அனைத்து குருமார்களுக்கும் நான் என்றும் வணங்கும் முருகனுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். பொதுவா நான் எப்பவுமே ஒரு ஆசிரியராக கூட ஒரு வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் வகுப்புல வந்து சில தகவல்கள் அடிப்படையாக சொல்லிடுவேன். இந்த வகுப்பு வந்து ஒரு நாள் மட்டும் யாராவது சேர்ந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். எல்லாருமே 4 நாட்களுக்கும் சேர்ந்துட்டதுனால இன்றைக்கு வகுப்பு ஒரு பாதி நேரம் வந்து சில அடிப்படை அப்படின்னு, அதாவது அவசியம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை இங்க முன்வைக்கலாம்னு இருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒரு சிலருக்கு வந்து அது தேவைப்படலாம். தர்மலிங்கம் ஐயா, அவங்க மைக்கை மியூட் பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன். என்ன விஷயம் அப்படின்னா, இது பொதுவா பொது வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய அல்லது சொல்லக்கூடாத விஷயம் அப்படின்னு இருக்கலாம். அதனால தேவைப்பட்டா நான் யூடியூப்ல வரும்போது இந்த வீடியோல இந்த பார்ட் இருக்காது. அதனாலதான் அதிகபட்சம் நீங்க வந்து லைவ்ல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்றது. என்ன அப்படின்னா, நமக்கு ஜோதிடம் பார்க்கறதுல ஏன் முடியல அப்படின்னு சொன்னா, நிறைய படிக்கிறோம், அதே சமயத்துல பயமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நம்மீது நமக்கு நம்பிக்கை இல்லாதது. இது எல்லாருக்குமே தெரியுமே சார், நம்பிக்கை இல்லாதனா பார்க்கல அப்படின்னா, இந்த நம்பிக்கை இல்லாத தனத்தை யார் உருவாக்குனது அப்படின்னா, என்ன மாதிரி குருநாதர்கள் தான். எப்படின்னா, இப்ப நான் ஒரு ஜாதகத்தை போடுறேன், மாடல் ஜாதகம். இப்ப நான் அதாவது உண்மையிலேயே பார்த்த ஜாதகத்தை தான் போட போறேன். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் இந்த பலன் சொன்னேன், நான் இந்த பலன் சொன்னேன், நான் இந்த பலன் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு 10 பலன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்த உடனே ஐயா 10 பலனையும் கரெக்டா சொல்லிட்டாரே அப்படின்னு தோணும். இப்ப நீங்க வந்து அதை சொல்லும் பொழுது உண்மையிலேயே முடியாது, 10 பலனையும் சரியா சொல்ல முடியாது. இப்ப நான் மட்டும் எப்படி சொன்னேன் அப்படின்னா, என்கிட்ட கூட்டம் இல்லாததுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா நான் உண்மையை பேசுவேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும், ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கவங்களுக்கு ஜாதகத்துல ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட சரியா சொல்லிட முடியும். மீதி ஒரு 4-5 பாயிண்ட ஓரளவுக்கு சொல்லலாமே தவிர முழுசா சொல்ல முடியாது. அப்ப அந்த ஜாதகம் நம்ம சில பலன் சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே உண்மையிலேயே கிளையண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்படி லீடு கொடுத்த உடனே அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. இதுதான் உண்மை. அதன் பிறகு நம்ம அதுக்கு சொல்யூஷன், நம்ம கிரகங்கள் வந்து நமக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சு சொல்யூஷன் கொடுக்க போறோம். அது நம்முடைய கடமை, அதுதான் நம்முடைய உண்மையான வேலை. பலன் வந்து சரியா சொன்னோமா அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொன்ன பலனையும் பிளஸ் கிளையண்ட் என்கிட்ட சொன்ன பலனையும் சேர்த்து நான் சொன்னதா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இவ்வளவு பலனையும் சொல்ல முடியுது, அப்ப நம்மளால சொல்ல முடியல, அப்ப நமக்கு இன்னும் பத்தல அப்படின்னு தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு குருநாதரா தேடி போறோம். உண்மை என்னன்னா இதுதான். அடுத்து 100% சில பேர் சரியா சொல்லுவாங்க. அது என்ன சார் 100% சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 10 கேள்வி இருக்கு மனசுல அப்படின்னா 2 கேள்விக்கு தான் விடை. இது அனுபவத்துல சொல்றேன், அதனால நல்லா கவனிச்சுக்குங்க, ஏன்னா நம்பிக்கை வரணும் என்பதற்காக. ஒரு 2 கேள்வியை மட்டும் எளிதாக சொல்ல முடியுமானால் அந்த கேள்வியை ஆன்சர் சொல்லிடுவாங்க. நீங்க இந்த கேள்வி சம்பந்தமா தான் வந்தீங்கன்னு சொல்லிடுவாங்க. மிச்சம் 8 கேள்விய தவிர்த்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலே சொல்லாம அப்படியே ஏதாவது ஒண்ண பேசி அனுப்பிச்சிருக்காங்க. நானே அதை அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி நண்பர்களும் போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. 1000 முதல் 10,000 வரையிலும் வாங்குற ஜோதிடர்கள் எல்லாரையும் நானும் பார்த்துட்டேன்.
இப்போ எல்லாருக்கும் பயந்தெளியாததுக்கு என்ன காரணம்னா, நம்ம போய் லட்ச லட்சமா குடுத்து படிக்கிறோம். அவங்கள்ட்ட போய் ஜாதகம் ஒரு 5000மோ, 3000மோ குடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்துறதுக்கும், அங்க சொல்ற பலனுக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் இங்க சொல்லலாமா? நீங்க ஒரு குருநாதரா அப்படின்னா, நான் குருநாதர்ன்னு இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு வாத்தியாரு. அதனால தான் நான் உண்மைய சொல்றேன். அப்போ இந்த 2 கேள்விய சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து ரூ. 10,000 வாங்குறாரு. நம்ம நண்பர் வந்து ஜாதகம் பார்க்க போறாரு. நம்ம 10,000 கட்டிலாம் பார்க்க மாட்டோம். போன உடனே 2 கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டது. அதுக்கு மேல கேள்வி கேட்கும்போது மாதிரி சில பேர் வந்து டைம் ஆயிடுச்சு, உங்க டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு கிளம்புன்னு தள்ளிட்டு போயிடுறாங்க வெளியில. அப்போ அவரு சொன்னது 2 பதில் 2மே கரெக்ட். அப்ப 100% கரெக்ட் தானே? ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா 10 கேள்விக்கு அவருக்கு 2 தான் சொல்லியிருக்காரு. அப்ப உண்மையிலேயே அவர் 20% தான் சரியா சொல்லியிருக்காரு. ஆனா தோற்றத்துல 100% சரி என்பது காட்டப்பட்டது. இப்படி நாம தெரிஞ்சுக்கிட்டு தான், இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம் நமக்கு வரல, நமக்கு மட்டும்தான் ஜோதிடம் வரலன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே யாருக்குமே முழு ஜோதிடம் வராது. நாம் கடவுள் அல்ல. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே ஜாதகம் சரியாக சொல்லலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து நேத்திக்கு ஒரு ஜோதிட மாணவி நம்மகிட்ட படிச்சவங்க எதேச்சும் நான் ஃபோன் பண்ணி, ஏம்மா படிச்சீங்களே, அதுக்கப்புறம் பாக்குறீங்களா, என்ன ஒண்ணுமே கேட்கறது இல்ல அப்படின்னு கேட்டேன். இது போன்ல ஜஸ்ட் கால்ல பண்ணதுதான். அவங்க, ஐயா எனக்கு காரகங்கள்லாம் நல்லா புரியுது. ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சா இந்த காரகங்களை இணைக்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லலாம்? எனக்கு மனக்கண்ணுல அந்த கட்டத்தை எல்லாம் ரொம்ப நேரம் நிறுத்த முடியாது. சில பேருக்கு அந்த இது இருக்கும், என்னால முடியாது. அதனால இருந்தாலும் நீங்க ஒரு கேள்வியை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க இங்க கிளாஸ்ல இருக்காங்களா? வந்திருக்காங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, 4ஆம் அதிபதி அப்படின்னா 4ஆம் வீடு அப்படின்னா எனக்கு வீடு, வாகனம், சொத்து, தாய் அப்படின்னு தெரியுது. 10 அப்படின்னா அதுக்கு உண்டான காரகங்கள்லாம் தெரியுது. இப்ப 4ஆம் அதிபதி போய் 10ல இருக்காருங்கய்யா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்கய்யா அப்படின்னாங்க. 4 10ஐ தேடி போயிடுச்சுமா. 4 10ஐ தேடி போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கங்க. அடுத்து 4ஐயும் 10ஐயும் வச்சு உங்களால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி இருக்கவங்க முகத்தை பார்த்து அவங்க என்ன மாதிரி நோக்கத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நான் அதை சொல்றேன். அவங்கள்ட்ட இதெல்லாம் நானு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, 4ன்னா மனசு எடுத்துக்கங்க. 10ன்னா தொழில், கௌரவம். அப்ப மனசு வந்து தொழில் நாட்டமும் கௌரவத்திலே நாட்டமும் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதாவது மனசு தொழிலை தேடுதுன்னு மட்டும் உறுதியா சொல்லாம, உங்க மனசு தொழிலு கௌரவம் இதெல்லாம் விரும்புற மாதிரி நீங்க உங்க மனநிலை அப்படின்னு ஆரம்பிச்சாலே எதிரில் வருவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஆமாங்க ஐயா நான் கௌரவமா ரொம்ப எதிர்பார்ப்பேனோ அல்லது நான் வந்து தொழிலே என்னப்பா பார்த்தாலும் எனக்கு ஆசை இருக்குன்னு அவங்க பதில் சொல்லிடுறாங்க. இதான் உண்மை. நம்ம வந்து உடனே நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு கராரா இதுதான் சொன்னோம்னா அது தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ப்ராபபிலிட்டி. நீங்க தாராபுரம் எல்டிஐயா கிளாஸ் பாத்தீங்கன்னா வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாரே தவிர நாடி ஆசான் அவர் வந்து இப்படி நடக்கும்னு உறுதியா வந்து சொல்லவே மாட்டார். அடுத்து என்ன சொன்னேன் அப்படின்னா, சரி 4 மனசுன்னு எடுத்துக்கிட்டோம். இன்னொரு மாதிரி எடுத்தா 4 வீடு, 10 வந்து உறவுல எடுத்தா என்ன எடுக்கலாம், மாமியார்னு எடுக்கலாம். நேத்திக்கு நடந்த உரையாடல் இது. அப்ப வீட்டுக்கும் மாமியாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இப்படிதான் சொல்ல முடியும். நான் சொன்னது இதுதான். இது 2ஐயும் தொடர்பு படுத்தி சொல்லணும். வீட்டுக்கும் மாமியாருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா பொய்யா? இவ்வளவுதான், நம்ம ஒன்னும் சொல்லவே இல்லை. வீடு மாமியார் 2ஐயும் சேர்த்தணும். உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டின உடனே அவங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க. இப்போ மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நான் மாமியார் வீடு வந்து மாமியார் வீடு தான். அது மாமியார் வீட்டுல, அதாவது மாமியார் பேர்ல வீடு இருக்கு.
அவங்க வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கோம். நாங்கள் இவ்வளவுதாங்க ஜோதிடம். சும்மா ஃபோன் பண்ணேன், பேசிக் மட்டும்தான் படிச்சாங்க நம்மகிட்ட. என்னங்க பார்க்கல என்னன்னா இப்படி எடுத்தோம், அவ்வளவுதான். எதேச்சும் அவங்க கட்டம் முழு கட்டம் கூட கையில இல்லை, ஆன்சர் வந்துருச்சு, இவ்வளவுதான். ஜாதகம் பார்க்கறதுல எந்த கஷ்டமும் இல்லை. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும், நம்ம இவ்வளவு படிச்சாதான் நம்மளால பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதுல சரியா வருதா? யாராவது ஏதாவது கருத்து இடையில சொல்லணுமா? ஐயா நல்லா இருக்குயா, பேசுங்க ஐயா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நான் அனுபவங்களை தான், ஏன்னா கிளாஸுக்கு பிளான் பண்ணி எல்லாம் வர்றதில்லை, அப்போதைக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை சொல்லிட்டு போறது தான். இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னா, மீண்டும் நம்பிக்கையை பற்றி தான். நிறைய படிச்சாதான் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு இல்லை. பலன் சொல்றதுக்கு, அதாவது இங்க வந்து ஐயா பிஹெச்டி ஐயாவெல்லாம் இருக்காங்க. நான் இது எனக்கு பெருமை இல்லை. அதாவது ஏன்னா சில பேர் வகுப்புல பார்ப்பேன், பிஹெச்டி படிச்சவங்களாம் என்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காங்க தெரியுமாம்பாங்க. நான் அப்படி சொல்ல வரல, அவங்களுடைய தேடல்கள் அவங்களுக்கு தலை வணங்குறேன் நான். ஏன்னா இவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல 3 பிஹெச்டி ஸ்காலர் இருக்காங்க. அவங்க என்னன்னா, இவங்கள்ட்ட 10 நாள் வகுப்புல ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஆர்வத்தில், இவங்கெல்லாம் ஜோதிடர்கள் கிடையாது, அவங்க வேற துறையில நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆர்வத்துல வந்து கத்துக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், தேடிட்டு இருக்காங்க. தேடுதல் வேற, கற்றுக்கொள்வது வேற. அப்ப இங்க வந்து 2 வகையான கல்வி முறை இருக்கு. ஒண்ணு திருப்திக்காக படிக்கிறது. இப்ப இந்த ஆய்வு பண்ணி அவங்க வந்தவங்க எல்லாம் என்னன்னா, அவங்களுடைய தேவைக்காக, என்ன தேவைக்காக, மனதினுடைய நிறைவுக்காக, ஆன்ம தேடலுக்காக படிக்கிறாங்கன்னு கூட இல்லாத பாக்குறாங்க, அப்படியே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சரி, ஆனா இந்த தொழில்முறை ஜோதிடம், நான் வந்து தொழிலுக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளவு படிச்சாதான் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. உதாரணத்திற்கு பேசிக்ல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ண உடனே அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, ஒரு குரூப்ல வரோம், குருநாதர் நம்மளோட தெரியாம இருக்கலாம், நம்மளோட பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல அவரை குருநாதர்னு ஏத்துக்கிட்டு போறோம். அவரு என்ன வந்து கேட்டாருன்னா, சார் நான் டிப்ளமா அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன், இத்தனை வருஷம் படிச்சோம், இவ்வளவு சிலபஸ் படிச்சோம். அவரை குறை சொல்றதுக்காக இங்க சொல்ல, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக சொல்றேன், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளையும் இப்படிதான் நாளைக்கு சொல்லுவாருன்னு யாரும் நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்துடாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் கேட்டது 21 நாள்ல நீங்க எப்படி சொல்லி தருவீங்க, 12 லக்னத்துக்கு நடத்துவீங்களா, நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னுடைய பதில் இப்ப என்னன்னா, அவருக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு லக்னத்துக்கு படிச்சா அதுதானுங்க எல்லாமேன்னு சொன்ன உடனே அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கோம்னா உடனே கேமரா கூட மூடி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பார்க்க பிடிக்கல அப்படின்னா கேமரா மூடி வச்சுக்கலாம். அவர் கிளாஸ் விட்டு லெஃப்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ணல. என்னன்னா, அப்ப அவருக்குள்ள என்னன்னா, இவ்வளவு படிச்சாதான் சொல்ல முடியும்னு அவர் நினைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப மேஷத்துக்கு ஒருத்தர் மேஷ லக்னம் இருக்காரு, 5ஆம் இடம், குழந்தைனா 5ஆம் இடம் இல்லையா, அது மேஷத்துக்கு மேஷ லக்னத்துக்காரங்களுக்கும் குழந்தைனா 5ஆம் பாவம் தான், ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் குழந்தைனா 5ஆம் பாவம் தான் பார்க்க போறீங்க. இதுல என்ன 12 லக்னத்துக்கு தனித்தனியா நடத்த வேண்டியிருக்கு? நடத்தணும், அதை நான் ஒத்துக்கிறேன். என்ன சின்ன சின்ன வேறுபாடுகள், விதிவிலக்குகள் மாறி மாறி வரும். இப்ப மேஷத்துக்கு 5ஆம் இடம் வந்து சிம்மமா வருது, காலபுருஷனுக்கும் அது 5ஆம் இடமா இருக்கும். அதே ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் வர்றப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வந்துருது. அப்ப குழந்தைனா நீங்க ரிஷபத்துக்கு குழந்தை பார்க்கும்போது என்ன சொல்ல போறோம், இந்த 6ஆம் இடத்தினுடைய பலனையும் கொஞ்சம் சேர்த்திக்கணும். அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்ம மாத்திக்கிட்டு வர போறோம் இல்லையா? அப்ப சின்ன சின்ன வேறுபாடு. அப்ப ஒரு லக்னத்திற்கு, பொதுவா ஒரு பாவத்திற்கு பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் இணைத்து பலனெடுக்க அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு மேல ஒவ்வொரு ராசிக்கும் காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி
சின்ன சின்ன வேறுபாடுகள், விதிவிலக்குகள் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். அதனால இவ்வளவு படிச்சாதான் அப்படிங்கிறத விட நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்மால பலன் சொல்ல முடியும். இதுதான் கருத்து. இத புரிஞ்சு நம்புனோம்னா கண்டிப்பாக பலன் சரியா சொல்ல முடியும். 1-2 மிஸ்டேக் வரதான் செய்யும். சொல்லுங்க சாந்தாதேவி மேடம். வந்துட்டேன்னு சொன்னீங்களா இல்ல கொஸ்டின் இருக்கா? சரி, வாழ்க வளமுடன். வேற யாருக்கா கொஸ்டின் இருந்தா, ஏன்னா அடுத்து அப்படி நம்ம அப்படியே கிளாஸ்க்கு போயிடலாம் நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். இருந்தது சார், அதுக்காக கை தட்டணும்னு போட்டா இது வேற இன்னும் ஆயிடுச்சு. சரி 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 சார், நன்றிங்க சார். சரி, நன்றிங்க சார். வேற யாருக்காவது? ஐயா வணக்கம், மைக்க ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. ஓ, நீங்களும் வணக்கம் தான் சொன்னீங்களா? சரி, வாழ்க வளமுடன். ஆமாங்க. சரிங்கய்யா. அப்போ ஜோதிடம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, திரும்பவும் சொல்றேன். அப்ப ஏன் சார் பிஏ படிச்சு, எம்ஏ படிச்சு, பிஹெச்டி படிச்சாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தேடல் இருக்கு, படிக்கிறாங்க. வெவ்வேறு முறைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெவ்வேறு முறைகள்ல பலன் சொல்லும் போது எந்த முறை எளிதாக இருக்கிறது, எந்த முறையை கம்பைன் பண்ணா நல்லா இருக்கு. இப்ப நானே கம்பைன் பண்ணி தான் சொல்ல போறேன். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப நல்ல பலன் சொல்றவங்க என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட சொல்றது பராசர முறை, இதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடம் நடத்துறது பராசர முறையை நடத்துவாங்க. ஆனா அவங்க பலன் எடுக்கும் பொழுது நாடியை பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் பராசரம் நடத்துவாங்க. அவங்க சொல்ற விதிகள் எல்லாம் பாருங்க, நாடி விதிகளா தான் இருக்கும். அதிகபட்சம் நாடி விதிகள் வந்துடும். ஏன்னா நாடியை ஈஸியா பயன்படுத்தலாம். சின்ன சின்ன இது அந்த ரிலேட் பண்ணி எடுக்கிறப்ப ஈஸியா இருக்கும். அப்போ பலன் எடுக்கணும்னா, ஏன்னா இது பலன் எடுத்த வகுப்புங்கிற அப்படிங்கிறதுனால நீங்க நாடி முறையையும் பயன்படுத்தும் பொழுது எளிதாக இருக்கும். சரி, எப்படி ஒரு ஜாதகத்தை துவக்குவது அப்படின்றப்போ, இப்போ ஒரு ஜாதக கட்டம் நான் எப்பவும் போர்டில் தான் நடத்துவேன். அப்போ போர்டையே பார்ப்போம். கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இங்க புரியுற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு மேடம் சொன்னாங்க, சார் போர்டில் நடத்துறது நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க, ஆனா வந்து யாருமே புரிஞ்சுக்கிறாங்களான்னு சொல்ல முடியாதுன்னாங்க. அதனால இன்னைக்கு மட்டும் மெத்தட் மாத்திருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா பார்க்கலாம். அதுக்கு தான் நோட்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு ஜாதக கட்டம் போட்டு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா டைம் மிச்சம். நான் ஒரு ஜாதகம் சொல்றேன். நான் பார்த்த ஜாதகம் ஆண் ஜாதகம். ராசி கட்ட எல்லாரும் போட்டீங்களா? போட்டாச்சுங்க. ராசி கட்டம் போட்டாச்சு அப்படின்னா லக்னம் வந்து மகர லக்னம். லக்னத்துல 2 எழுதுற மாதிரி பாத்துங்க, இடம் விட்டுக்குங்க. லக்னம் 28 டிகிரி, சனி வக்ரம் 21 டிகிரி. மகர லக்னம் 28 டிகிரி, சனி வக்ரமா 21 டிகிரியில இருக்கார். என்ன டிகிரியை வச்சு சொல்லும் பொழுது நமக்கு பலன் ஈஸியா இருக்கும். அடுத்து குருவை சொல்லணுங்கிறதுக்காக நான் குருவை சொல்றேன், அப்புறம் வரிசையா வந்துடுறேன். சிம்மத்துல 2 கிரகம், சுக்கிரன் 7 டிகிரிலையும் குரு 23லயும் இருக்கார். சிம்மத்துல சுக்கிரன் 7 டிகிரி, குரு 23 டிகிரியில இருக்கார். சரி, இப்ப லக்னத்துல இருந்து வர்றேன். மகரத்துல லக்னம் இருந்துச்சு, கும்பம் யாரும் இல்லை, மீனம் யாரும் இல்லை, மேஷம் யாரும் இல்லை, ரிஷபத்துல 2 பேரு, மாந்தி 10 டிகிரி, செவ்வாய் 14 டிகிரி. மாந்தி 10 டிகிரி, செவ்வாய் 14 டிகிரி. வேகமா போனா சொல்லுங்க.
மிதுனத்துல கேது 4 டிகிரியில இருக்கார். கடகத்துல 2 கிரகம் எழுதுற மாதிரி எழுதிக்கங்க. புதன் 14 வக்ரம், புதன் வக்ரம் 14, சூரியன் 22 டிகிரி. சார் அப்ப அஸ்தங்க வரணும்ல? எதுங்க சார் அப்ப அஸ்தங்க வருமா? அஸ்தங்கம் எத்தனை டிகிரி சொல்லியிருக்கோம் நம்ம? சூரியனுக்கும் புதனுக்கும் இது அஸ்தங்கம் வரும். ஆனா புதனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சரி எழுதிங்க, அப்புறம் நம்ம பார்ப்போம். அதை அடுத்து சிம்மம் சொல்லிட்டோம் இல்லையா? கன்னியில் யாரும் இல்லை, துலாம்ல யாரும் இல்லை, விருச்சிகத்துல சந்திரன் மட்டும் இருக்காரு, 17 டிகிரியில இருக்காரு. ராகு எங்க இருப்பார்? தனுசுல ராகு 4 டிகிரியில இருக்கார். இப்போ மாந்தி லக்னம் சேர்த்தா 9, 2, 11 வந்துருச்சான்னு பாத்துங்க. வேற ஜாதக கட்டத்துல என்ன செக் பண்ணணும் நாம? சூரியன் புதன் சுக்கிரன் பக்கம் பக்கமா இருக்காங்களான்னு பாத்துக்கணும். அதிகபட்சம் 3வது வீட்டுக்கு மேல போயிடக்கூடாது சுக்கிரன். ராகுக்கு எது ஆப்போசிட்ல இருக்காங்களான்னு பாத்துக்கணும். வாழ்க வளமுடன். இது அடிப்படை, ரொம்ப அடிப்படையில வர்றவங்களுக்கு தான், நமக்கு தேவையில்லை. சரி, இது ஒரு ஆண் ஜாதகம். ஆகஸ்ட் 92, ஆகஸ்ட் 92. தசா இருப்பு சனி தசை 0 வருடம் 2 மாதம். நாள்லாம் நமக்கு வேண்டாம், 2 மாதம். எங்கிட்ட பலன் கேட்க வந்த நாள், பலன் கேட்க வந்த நாள் வந்து 18/3/23. அது எதுக்கு தேதி கரெக்டா சொல்றோம்னா இப்ப சொல்லுவோம் ஏன்னு. பிருது நந்தி நாடி அதுல வந்து இருக்கு, தசா கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும், நடப்பு தசா வேணும் இல்லையா, அதுக்காகவும் இதுவும். சரி, எல்லாரும் எழுதிட்டா யாருக்காவது சொல்லணுமா? சார் சந்திரன் டிகிரி சொல்ல முடியுமா சார்? சந்திரன் டிகிரி யார் எழுதி? முத்துப்பாண்டி மேடம் சொல்லுங்க. 17 டிகிரிங்க சார். 17. தேங்க்யூ மேம். சரி, இப்ப வந்து வயது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் இந்நேரம். இது எதுக்காக அப்படின்னா, கேள்வி என்னன்னு சொல்லிட்டாலே நமக்கு பயம் தெளிஞ்சு போயிடும். என்ன கேள்வி கேட்பாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்விங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த உடன் பிறந்தவர்களை சொல்றாங்க அப்படின்ட்டு யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீர்கள். உடன் பிறந்தவர்களை சரியா சொல்றாங்க, குழந்தைகளின் எண்ணிக்கையே சரியா சொல்றாங்க அப்படின்னு நம்பினீங்கன்னா அது வந்து உண்மை இல்லை, சொல்ல முடியாது. ஒரு குருநாதரா நான் இத, வாத்தியாரா நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து நிறைய காசு கொடுத்து அப்படி நான் மட்டும்தான் சொல்றேன்னு சொன்னவங்கள்ட்ட எல்லாம் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நாடியில இருக்க விதிகளையும், நாடி விதிகளையும் சொல்லிடுறேன். எதுக்காகனா உங்களுக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் வேணும். நாடியில வந்து உடன் பிறந்தவர்களை சொல்றதுக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் எடுத்து சொல்றாங்க. அதை வச்சு பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் சரியா வரல. சரியா, சில இடங்கள்ல பொருந்தி வருது. அதனால எந்த விதியை பயன்படுத்தினாலுமே உடன் பிறந்தவர்களை சரியாக 100% சொல்ல முடிவதில்லை. உத்தேசமா சொல்லலாம், அவ்வளவுதான்.
அதை முழுசா நம்புங்க. அப்பதான் நம்ம மேல் நம்பிக்கை வரும். மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களா சார்னா இதெல்லாம் சொல்ல முடியுமானால் துருவகணிதம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க கண்டிப்பா நம்மளோட நிறைய படிச்சாங்க, ஆச்சாரமா இருந்தாங்க. ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கடைபிடித்து அவர்களாலேயே சொல்ல முடியாததுனாலதான் துருவகணிதம் வந்தது. அப்ப இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம யாருகிட்டயே ஏமாறுறோம்னு பொருள். அது சொல்ல முடியாது. நான் எங்கிட்ட வர்றவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நான் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் தான் வாங்குவேன் நான். அதுக்கு மேல கேட்டாங்கன்னா உங்க நோட்டை கொடுங்கன்னு வாங்கி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்ப மட்டும் எப்படி சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட நான் காட்டிடுவேன், இங்க எழுதி இருக்குங்க சொல்றேன். ஏன்னா நான் வாத்தியார், ஜோதிடர் இல்ல. இப்படிதாங்க சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீங்க என்ன முறை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, நான் இப்படி செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லல. ஆனா மற்ற ஆசிரியர்களோ ஜோதிடர்களோ குருமார்களோ சொல்லிடுறாங்க, நம்மளால முடியலங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட போய் இதுக்காகவே கட்டணத்தை நிறைய கொடுத்து உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். இவங்க சொல்றாங்களா? சில டைம் வந்து நான் கட்டணம் கொடுத்து என்னுடைய ஜாதகத்தையும், சில நேரங்கள்ல நண்பர்கள் யாராவது எழுச்சிவாய மாட்டினா 5000 10,000 கட்டுற ஆள் இருந்தா வாங்க நானும் கூட வரேன்னு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துருங்க. யாருமே உடன் பிறந்தவங்களை சொல்லல, 10,000 ரூபாய் வாங்கினவங்க உட்பட சொல்லவில்லை. அதனால நம்புங்க. அதனால அதை தவிர்த்துக்குங்க. சொல்ல முடியாதுன்னு ஏன் சொல்லணும் நீங்க? ஏன்னா எனக்கு தொழில் இல்லை, அதனால நான் சொல்லலாம். நீங்க வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். அதை கேட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? வாங்க அடுத்த உங்க பிரச்சனையை பார்ப்போம்ட்டு வந்துருங்க. ரைட்டா? முதல் நாள இதனால இவ்வளவு பேசணும், அடுத்த நாள்ல இருந்து இவ்வளவு இருக்காது. ஏன்னா சில பேருக்கு இதெல்லாமா சார் கிளாஸ்ல சொல்லுவீங்க அப்படின்னு தோணும். சரி, இப்போ ஜாதகத்துல வந்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? கேள்வி என்னன்னு சொல்லணும். முதல்ல என்ன கேள்வி? அது ஈஸியா சொல்லலாம், அதுல ஒன்றும் பயப்படவே வேண்டாம். கேள்வி என்ன என்பதை எளிதாக சொல்லலாம். இதுக்கு நான் நிறைய முறை இருக்கு. அது ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு முறை கண்டிப்பா நான் சொல்லுவேன். இப்ப வந்து என்ன சொல்ல போனா பிருகு லக்ன பத்ததி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத வந்து வெவ்வேறு பேரு வெவ்வேறு பேர் வச்சு சொல்லிக்கிறாங்க. இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வேற வேற பேர் அவங்க வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இது பிருகு நாடி முறையில வந்த பிருகு லக்ன பத்ததி. அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவகாரகன் குரு. இந்த குரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை, இது கூட எந்த புத்தகத்திலையும் இருக்காது, நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். ஜீவகாரகன் குரு அவரு வந்து அதை அனுபவிக்கிறதுக்காக சுத்திக்கிட்டே வர்றாரு. எந்தெந்த பாவத்தில் வருகிறாரோ, நான் எப்பவுமே லாஜிக் இல்லாம விதிகளை சொல்வதில்லை. ஜீவகாரகன் குரு பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு கட்டமா நகர்ந்துகிட்டு வர, வருஷத்துக்கு ஒரு கட்டம் குரு நகருவார். அப்ப அது சார்ந்த விஷயங்களை அந்த ஜீவன் அனுபவிக்கும் அப்படின்ற தத்துவத்தை லக்னத்தின் மீது திணித்து, லக்னம் வந்து ஜாதகரை குறிக்குது இல்லையா? அப்ப ஜாதகர் பிறக்கும் போது லக்னம் 1ஆம் பாவத்துல இருக்குன்னா 2வது வருஷம் 2ஆம் பாவத்துக்கு வரும், 3வது வருஷம் 3ஆம் பாவத்துக்கு போகும், 4ஆம் வருஷத்துல 4ஆம் பாவத்துக்கு வந்து அதை அனுபவிக்கும், 5வது வருடம் 5ஆம் பாவத்துக்கு வந்து அதை அனுபவிக்கும். அப்ப லக்னம் 12வது வயதுல என்ன அனுபவிக்கும்? என்ன மேடம்? 12ஆம் பாவம். நான் கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். வாழ்க வளமுடன். 12வது வயதுல 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கும். இந்த லக்னத்தை என்ன சொல்றேன்னா, இத வந்து சிலர் என்ன கிரக நகர்வு, லக்ன நகர்வுன்னு பேர் சொல்லிக்குவாங்க. ப்ரொக்ரஷன் சொல்லி, இப்ப நான் சொல்லிட்டு கரூர் பழனிச்சாமி ஐயாவின் லக்ன ப்ரொக்ரஷன் வகுப்பு அப்படின்னு பேர் போட்டுக்கலாம், சரியா? ஆனா அது சொன்னது தத்துவம் வந்து பிருகு நந்தி நாடியினுடைய தத்துவம் தான். அப்போ 24வது வயசுல எங்க இருக்கும்? அதாவது 12 வயசு முடிஞ்சா 12ல நிக்கும், திரும்ப 13னா லக்னத்துக்கு வந்துடும், 14னா 2ஆம் இடத்துக்கு வந்துடும்.
இப்ப 24ல மீண்டும் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். 36ல மீண்டும் 12ஆம் இடம். அப்ப எப்பவுமே நம்ம 12, 24 எண்ணிட்டோம்னா ஈஸியா போயிடும். 27 வயசுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 24னா 12, அப்ப 25 லக்னம், 25, 26, 27 3ஆம் பாவத்துல இருக்கும். அங்கதான் அந்த ஆண்டு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும். இதுதாங்க பிருகு லக்ன பத்ததின்னு சொல்றோம். பிருகு லக்ன பத்ததி. இப்ப இந்த ஜாதகருக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த நேரத்தில் அந்த நாளில் என்ன வயது? 32ங்கய்யா. 32ஆ? ஆமாங்கய்யா. சரி, 32ஆ? 30 சார். 30 வகுப்பு கழிக்கும் போது கடன் வாங்கினதை மறந்துட்டீங்க. 31 வருது சார். கடன் வாங்கினதை மறந்துட்டீங்க. 30 வருஷம் 7 மாதம். 33. அப்ப 31 வயது. 31 வயதுனா பிருகு லக்னம் எங்க நிக்கும்? அதாவது பிருகு லக்னம்னு சொல்லாம வேற மாதிரி சொன்னா லக்ன பிரகரஷன் எங்க வந்து நிக்கும்? கடகத்துல இருக்குங்கய்யா. 24 வந்து 12, 25 1, 26 2, 26 கும்பம் கும்பம். இல்ல, எத்தனாவது பாவம்னு சொல்லணும். 7ஆம் பாவம் ஐயா. 7ஆம் பாவத்துக்கு வந்திருக்கும். 7ஆம் பாவங்கய்யா. சரி, 7ஆம் பாவம். இப்ப 7ஆம் பாவம்னா என்னன்னு சொல்லலாம்? எது 7ஆம் பாவம் எதை குறிக்கும்? திருமணம். திருமணம், கலத்திரம், திருமணம். அப்போ அவங்க எது சார்ந்து வந்திருப்பாங்க? நம்மகிட்ட திருமணம் சார்ந்து வந்திருப்பாங்க. சரிங்க சார். இப்ப இன்னொரு 12 வயசு கூட்டுங்க சார். 31க்கு பதிலா 43ன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் 7 தான் வரும். அப்ப திருமணத்துக்கு வந்திருப்பாங்களா? சரி, பிருகு லக்ன பத்ததியை இதோட முடிச்சிருவாங்க. பிருகு சக்கரம்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட போட்டு சொல்லுவோம் நாம. எப்படி அப்படின்னா, நீங்க நம்ம கோரா பாக்குறதுக்கு ஒரு கட்டம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். நாம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்னா, கிழமையில இருந்து ஆரம்பிச்சு வர மாதிரி, அதாவது ராசி கட்டத்துல பாதிக்கு மேல வர்ற மாதிரி சொல்லியிருந்தோம். வலதுபுறமா, அதாவது சனி குரு அந்த வரிசை வந்துடும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, இப்படியே வரும். இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. முதல் சுற்று வந்து சந்திரன். எதுக்கு சார் சந்திரனை எடுத்தாங்க? தாய். முதல் சுற்றுல 12 வயசுக்குள்ள தாய் தான் பார்த்துக்கணும். உணவு, உடல். உடல் வந்து சந்திரன், தாய் சந்திரன். அப்ப ஒரு குழந்தை பிறந்தோடனே ஜாதகம் கேட்க வந்தா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, இந்த குழந்தை பிறந்ததுனால பிரச்சனையான்னு கேட்டு இருக்கலாம். அல்லது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு கேட்க வரலாம். அப்போ முதல் சுற்றுனா சந்திரனை எடுத்துக்கலாம். சந்திரன் சார்ந்து, அதாவது நமக்கு எந்த பாவம் வருதோ அதோட சந்திரனை சேர்த்திக்கணும். 2வது சுற்றுனா அப்படியே மேல போங்க. இப்படி வந்ததுக்கு போல லெப்ட்ல போங்க. புதன், சந்திரன் வீடு கடகம்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல போனீங்கன்னா புதன் வீடு வந்துருது. அப்ப 2வது ஃபுல்லா புதன். அப்ப படிப்பு, அதாவது ஃபைனலைஸ் பண்றதுக்கு வசதியாக படிப்பு. கொஞ்சம் அதிக வயசு போச்சுன்னா காதல். 2வது சுற்று புதன் அப்படின்னு வச்சுங்க. காரகங்களை லிங்க் பண்ணிங்க. இப்ப நீங்க 3வது நாம நடத்துற முறை இதுதாங்க. நான் உங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு ஒரு குரூப்ல ஒருத்தர் வந்து தாந்திரீகம் அப்படின்னு சொல்லி என்ன போட்டுருந்தாங்கன்னா, நீங்க வந்து இப்ப சந்திர நட்சத்திரத்தை 3 சொல்லுங்களேன் பார்க்கலாம். சந்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரம் எது? திருவோணம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். சரி, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திருவோணம், அஸ்தம்,
ரோஹிணி. இன்னொன்னு என்ன? ரோஹிணி. ரோகிணி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் திங்கட்கிழமை காலை 6 to 7 மணி வந்து சந்திரனை நினைத்து ப்ரே பண்ணீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படின்றாங்க. இது தாந்திரிக பரிகாரமா? ஏங்க உன் சந்திரன் நட்சத்திரத்துல பிறந்தீங்க, சந்திரன் வாரத்துல சந்திர ஹோரையில சந்திரனை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டா அது ஜோதிடம். இவங்க வந்து இதை சொல்லிவிட்டு இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ஒரு ஆடியோவை போட்டு விட்டு வகுப்புக்கு இவ்வளவு கட்டணும்னு போடுறாங்க. அதுல இப்ப தாந்திரிகம்னு என்ன, ஜோதிடம்னு என்னன்னு புரியுதா? இன்னைக்கு நடந்த சம்பவம். தாந்திரிகம் என்ன, ஜோதிடம்னு என்னங்கிறது இதுதான். இப்ப நம்ம வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்து பாருங்க, சந்திரன் சொன்னோம், 2வது சுற்றுக்கு புதன் சொல்லணும். இப்படி சொல்லாம நான் என்ன சொல்றேன், இந்த வரிசையில வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நடத்தணுமா இதுக்கு மேல? 3வது சுற்று யாரு? சுக்கிரன். 4வது சுற்று யாரு? சூரியன். 5வது சுற்று செவ்வாய் வந்துருவாரு. 6வது சுற்று குரு வந்துருவாரு. ஏன்னா மீனம். இப்படி ரிவர்ஸ்ல வாங்க. கடகம் 5 தான் சார் குரு. குரு வரிசையா வாங்க. இல்ல இடையில நம்ம ஹோராவுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, செவ்வாய் வீட்டுல சூரியனை உட்கார வச்சிருப்போம். ஹோராவுக்கு வரும்போது ஹோரா வரும்பொழுது மேஷத்தில் செவ்வாயும், செவ்வாய்க்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்தது சுக்கிரன் வரும். அதனால இப்படி ரிவர்ஸ். அப்ப அந்த ஹோரா வரிசையை ரிவர்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா வந்துடும். இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சரி, அப்போ இப்ப இவருக்கு என்ன வயசு, எத்தனாவது சுற்று? 31 வயசு. 24ங்கிறது 2 சுற்று, 31ங்கிறது 3வது சுற்று. 3வது சுற்றுக்கு என்ன கிரகம் வருது காரகம்? முதல் சுற்று சந்திரன், 2வது சுற்று 13 to 24 புதன் வருவாரு, கல்வியும் காதலும் வரும். 3வது சுற்றுக்கு சுக்கிரன் வராரு. நமக்கு பாவம் எங்க நின்னுச்சு? 7ல நிக்குது. சுக்கிரனும் வந்திருக்காரு. அப்ப உறுதியாக திருமணம் சார்ந்த கேள்வின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அவ்வளவுதாங்க. அப்ப திருமணம் சம்பந்தமா இந்த வயசுல வந்து அதுக்குதான் வருவாங்க அப்படிங்கிறது வேற. இது எடுக்கிற முறை, இந்த முறையில நாம எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம். இது சரியாக வந்தது. சரி, திருமண சம்பந்தமா வந்தீங்களா அப்படின்னு கேக்குறோம். ஆனா திருமண சம்பந்தமா வந்தாங்களா அப்படின்னா என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்தார்கள் அப்படிங்கிறத சொல்றது அன்றைய கோச்சாரம் தெளிவா சொல்லும். இத வந்து தர்மலிங்க ஐயா கோச்சுக்கா மைக்க மியூட் பண்ணிக்கங்க. இத வந்து வெவ்வேறு குருமார்கள் வெவ்வேறு பேரை வச்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. நான் யாரையும் குறை சொல்லல, எல்லாமே பராசரர் சொன்னதுதான். பராசரரும் அவருக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை தொகுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கையெல்லாம் வந்ததுன்னா நாம வந்து நல்ல ஜோதிடர் ஆயிடுவோம். சந்திர நாடின்னு சொல்லுவாங்க சார். முதல் வகுப்புல தான் இப்படி நிறைய விளக்கம் சொல்லுவாங்க சார். அதனால ஆய்வை விட இங்க விளக்கங்கள் அதிகமா இருக்கும். அது வேண்டாம், ஜாதகத்தை போவோம் அப்படின்னு யாராவது நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சில நேரங்கள்ல கமெண்ட், ஐயா நீங்க பலன் சொல்றதை விட நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு யூடியூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு நோக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டா நீங்க அதுல இருந்து எல்லாமே எடுத்துக்கொள்ள முடியும், அப்படிதான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். வேலாதம் ஐயா வணக்கம். ஐயா யூடியூப்ல பொறாமையில சொல்லுவாங்க, அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். இல்ல சொல்லிடுறேன் நான் அதையும். இப்போ கேள்வி எடுத்தது இல்லாம அந்த கேள்வி சார்ந்து இன்றைய நிலை என்ன, கேள்வி இதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா பொண்ணு பார்க்க போலாமான்னு கேக்குறாங்களா,
இல்ல கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்க வந்த, கல்யாணம் சார்ந்து கேட்கறாங்களே தவிர கல்யாணத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்க வராங்களா, கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்க வராங்களா, கல்யாணத்துல தடையா இருக்கு அப்படின்னு கேட்க வராங்களா அப்படிங்கிறத அன்றைய கோச்சாரம் கண்டிப்பாக சொல்லும். இதுக்கும் ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்க்கும்போது தசா சரியில்லை, ஆனா கோச்சாரம் வந்து அந்த நாம எதிர்பார்க்கிற, அதாவது கண் முன்னாடி பார்க்கிற சம்பவத்தை கோச்சாரம் காட்டல. கண் முன்னாடி என்ன சம்பவம்னா அவருக்கு வந்து பேரலிட்டிக் அட்டாக், அதாவது சென்ட்ரல் லைன் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க. என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பொண்ணு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரு. பொண்ணு என்ன சொல்லுது, சென்ட்ரல் லைன் ஷிஃப்ட் வந்தா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம்பா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லுது. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் கையில இருக்கு. பொண்ணு சொல்லுது, இது அதாவது இன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுப்பா, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது. வீட்லயே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஐயா ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் அவசரத்துக்கு வேணும்னு கேட்கறாங்க அவங்களே. அப்போ நம்ம அவசரப்பட்டோம்னா நமக்கு என்ன தோணும், ஆஹாஹா சரி சரி தசை சரியில்லை நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு தோணும். எதுக்கு இது சொல்றேன்னா, கிரகங்களை முழுசா நம்புங்க, அடிச்சு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஐயா என் பொண்ணு இப்படி சொல்லுது, நீங்களும் அப்படிதான் கேக்குறீங்க, ஆனா கிரகம் எனக்கு அந்த பதிலை சொல்லல, அதனால நான் வந்து அதை எதிர்பார்க்கலைங்க. அவருக்கு வந்து இன்னும் 6 மாசம் கழிச்சு ஏதாவது நடக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு வரலாம். இந்த பதில் தான் நான் சொன்னேன். 6 மாசமா, அவர் 1 வாரம் தாங்க மாட்டாருன்னாங்க. நான் சொல்லி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில கேட்டேன், அவரு படுத்திருந்தவர் இப்ப எழுந்திருச்சு உட்கார்றாரு அப்படின்னாங்க. சோ கிரகங்கள் கரெக்டா தான் சொல்லும், நமக்கு தான் பயம் வந்து வந்துடுறது. கிரகங்களை நம்புங்க, பலன் கரெக்டா வரும். சொல்லுங்க, கிரகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்து என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அந்த நிமித்தங்கள் பயன்படுத்தணும். அது எல்லாருக்கும் தெரியும். நிமித்தங்கள் சகுனங்களை கொஞ்சம் பயன்படுத்திங்க. சரி, இப்போ ஜாதகத்துக்கு வருவோம். அன்றைய கோச்சாரத்தை நான் சொல்றேன். இதுல என்னென்ன பேரெல்லாம் சொல்லுவாங்க, இதுல ஒண்ணும் இல்லை. நான் போய் சந்திரநாடின்னு ஒரு பக்கம் பணத்தை பயங்கரமா கட்டி படிச்சேன், இன்னொரு பக்கம் வேறொரு இது என்ன பிரசன்னம்னு சொல்லி ஒரு இடத்துல 3000 ரூபாய் கட்டி படிச்சேன். 4 நாள் 2 மணி நேரம் 5 நாள் கிளாஸ் 3000 ரூபாய் கட்டி படிச்சேன். அப்புறம் ஒரு பக்கம் போய் வேற ஒரு பிரசன்னம்னு படிச்சேன். எல்லாமே கோச்சாரம் தான், அவங்கவுங்க வேற ஒரு பேர் வச்சுக்கிட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ நான் ஓப்பனா சொல்றேன், ஒன்னொன்னுலயும் போய் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. கோச்சார கிரகத்தை எடுத்துக்கிட்டு கோச்சார லக்னம், கோச்சார சந்திரன், இதை வச்சு இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்லவே வேண்டியதில்லை. கோச்சார சந்திரன், கோச்சார லக்னம், அதை வச்சுக்கிட்டு பலன் பார்த்தீங்கன்னா அந்த பலன் தான் அவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா அன்னைக்கு தேதியில அவங்க கேட்டு வந்த கேள்விக்கு அன்றைய கோச்சார கிரகங்களே பதில், நீங்க வேற எதையும் தேட வேண்டாம். இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த தேதி சொல்லிட்டேன், 18/3/23, 1/13 பிற்பகல். ஏன் இதை சொல்றேன்னா, அதுல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பயன்படுத்தலாம், அது அடுத்த வகுப்புல சொல்றேன், இந்த டைம் வந்து பயன்படுத்துறதுக்கு. சரி, இப்ப கோச்சாரம் சொல்லிடவா? நான் முன்னாடியே குறிப்பு கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. என்னன்னு கொடுத்திருந்தேன்னா, நீங்க இங்க வந்து கட்டம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கட்டம் போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி கொஞ்சம் இடம் விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கோச்சாரம் தனிக்கட்டமா போடுங்க, பரவாயில்ல நீங்க அப்படி பயன்படுத்தினா, ஆனா சுத்திலுமே எழுதிக்கிட்டா நமக்கு அந்த கோச்சார கிரகங்கள் ஜனனகால கிரகத்தை தொடுதா பாக்குதாங்கிறத ஈஸியா பார்க்கலாம். அதனால இப்ப கோச்சாரத்தை சொல்றேன், சுத்தி கொஞ்சம் எழுதிங்க, அந்தந்த இதை சுத்தி எழுதிங்க. கோச்சாரம் அந்த தேதியில கோச்சாரம் வந்து சந்திரன், கோச்சார சந்திரன் மகரத்துல இருக்கார், 17 டிகிரியில இருக்கார். ஏதாவது பேசுதா பாத்தீங்களா?
இத சொன்ன உடனே ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கணுமே, மனசுல பட்டாம்பூச்சி பறந்துருக்கணும். பாருங்க அந்த எந்த நேரத்துல வராங்க. அந்த ஜனன சந்திரன் எத்தனை டிகிரில இருக்கு? 17 டிகிரி. கோச்சார சந்திரனை பாருங்க. அப்படிதாங்க வருவாங்க நம்மகிட்ட. மத்த நேரத்துல அவங்க ஜாதகர் ஜோதிடரை அவங்க பார்க்க முடியாது. சரி, கும்பத்துல சனி 7 டிகிரில இருக்காரு. மீனத்துல 3 கிரகங்கள் எழுதிங்க. குரு 22 டிகிரில இருக்காரு, புதன் 4 டிகிரி, சூரியன் 3 டிகிரி. ஏன்னா எதை எங்க போடணும்னு தெரியணும் இல்லையா? ஐயா சூரியன் குரு 22, புதன் 4, சூரியன் 3. மேஷத்துல சுக்கிரன் 8 டிகிரிலே, ராகு 12 டிகிரிலே இருக்காரு. ரிஷபத்துல யாரும் இல்ல. மிதுனம் செவ்வாய் 2 டிகிரில இருக்காரு, செவ்வாய் மட்டும். அதுக்கப்புறம் கேது தான், இடையில வேற யாரும் இல்ல. கேது எங்க இருப்பாரு இப்போ? அவ்வளவுதான். இப்போ சந்திரனை எடுத்துக்கங்க. சந்திரன் தான் இன்னைக்கு, அதாவது சந்திரனை ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற அதுலயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட சொல்லிடுறேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம ஈஸியா பலன் எடுக்கலாம். கேது எத்தனை டிகிரிங்க ஐயா? ராகு எத்தனை டிகிரி? ராகு 12 டிகிரிங்கய்யா. அப்ப கேது எவ்வளவுல இருப்பாரு? 12ல தான் இருப்பாரு. எப்பவும் அதுக்கு 7ல இருப்பாரு, இங்கிட்ட 12ல இருப்பாரு. அதே டிகிரில இருப்பாங்க. சரி, இன்னைக்கு கொஞ்சம் தத்துவங்கள் நிறைய சொன்னதுனால அப்படியே போயிடுச்சு. இப்ப பாருங்க, எதுக்கு சந்திரனை எடுக்கிறோம், சந்திர நாடின்னு ஏன் அதை சொல்லி வராங்க? உண்மையான சந்திர நாடி சூரிய நாடி எல்லாம் வேற. இப்ப சந்திர நாடின்ட்டு புதுசா அவங்க ஒரு குருநாதர் கண்டுபிடிச்சதா அவர் சந்திர நாடின்னு பேர் வச்சுட்டு இருக்காரு. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு தசாநாதன் கொடுப்பதை அல்லது கோச்சாரத்தில் ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்கள் கொடுப்பதை அந்தந்த பாவத்திற்கு எடுத்து சென்று டிஸ்ட்ரிபியூட் பண்ற தபால்காரர் சந்திரன் தான். அதனால ஒவ்வொரு கிரகத்தின், இப்ப குரு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அங்க இருப்பாரு. அப்ப குருவினுடைய பலன் ஒரு வருஷம் முழுசுமே நடக்குமா அப்படின்னா, அவர் கொடுக்கிறாரு, கொண்டு வந்து கொடுக்கிறவர் சந்திரன் தான். அப்ப சந்திரன் அந்தந்த காரகங்களை தொடும் நாளில் கிடைக்கும். இப்ப தசாபுத்தியை வச்சுட்டு பலன் சொல்றது சரியா வருமா? இங்க பாருங்க, நம்ம அடிப்படையில சொல்லும் போது என்ன சொல்றோம்? தசாபுத்தி பலன் 75%ங்க, கோச்சாரத்துக்கு பலன் 25%ங்க அப்படின்னு பொதுவா சொல்லிடுறோம். இந்த 75% என்ன 25% என்னன்னு தெளிவா நம்ம எடுத்துக்காததுனால வர்ற இது நிறைய. தசாபுத்தி கொடுப்பதை என்னைக்கு கொடுக்கிறது, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பலன் எடுக்கலாம். தசாபுத்தி 20 வருஷம் நடக்கும் சுக்கிர தசை. எந்த மாசத்துல கொடுக்கும்னு முடிவு பண்றது சூரியன் முடிவு பண்ணுவார். எந்த நாளில் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யறவர் சந்திரன் முடிவு பண்ணுவார். அப்ப கோச்சார சந்திரனும் கோச்சார சூரியனும் இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் தான் தசாநாதன் கொடுப்பதை ஜாதகருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதனால ரெண்டையும் வேற வேறையா பிரிச்சு கோச்சாரத்துல பலன் இல்லைன்னு நம்மளை நம்ப வச்சு அல்லது அவங்களுக்கு புரியாம விட்டு நாம வந்து ஏமாந்து போயிடுறோம். தசாபுத்தி பலனோடு
கோச்சார கிரகங்களை இணைத்து பார்த்தீங்கன்னா பலன் ரொம்ப தெளிவாக வரும். இன்னைக்கு இந்த ஜாதக ஆய்வு முடியலைனாலும் என்ன டைம் ஆயிடுச்சு, சில பேர் வேற கிளாஸ் போவீங்க, நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் சொன்னேன், 4 நாள் கண்டிப்பா 4 ஜாதகம் போட்டுருவேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு ஜாதகம் கூட போட்டாலும் போடுவேன்னு தவிர குறைச்சலா போட மாட்டேன். அதனால இன்னைக்கு விஷயங்களை வந்து நிறைய சொல்லிடுறேன் நான். ஏன்னா அடுத்தடுத்து வரும்போது இதை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. ஒரு தசையில நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, சந்திரன் சம்பந்தப்படும் பொழுதும் குரு சம்பந்தப்படும். இதை முக்கியமா எடுத்துங்க. கோச்சார குரு. ஏன் சார் இது நாடி விஷயங்க கொண்டு வரேங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க நீங்க நாடி நடத்துறேன்றீங்க, நாடி விதியெல்லாம் சொல்லுவேன்னு விளம்பரத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னா, கோச்சாரத்தை முக்கியமா எடுக்கிறது நாடி, அதனால அது நாடின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பராசரத்துல தசாபுத்தியை மட்டும் வச்சு சொல்லணும், நமக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்றாங்க. பராசர் அப்படி ஒண்ணும் சொல்லிட்டு போல. பராசர் சொன்ன தசாபுத்திகள் வந்து 60-70 தசாபுத்திகள் இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு தசையை மட்டும் எடுத்திருக்கோம். அது மாதிரி சொன்னது கடல் மாதிரி சொல்லியிருக்காங்க, சிலது மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துங்க. இப்ப சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு இந்த 5 கிளாஸுக்கும் இல்லை, இனி வர்ற எல்லா கிளாஸுக்கும் இல்லை, எங்கேயாவது கிடைச்சுதான்னு தெரியாது. இது 100% கரெக்டா பலன் வரும். இதை எழுதி வச்சுக்கோங்க. தசாபுத்தியை பார்த்துக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை திருமணம்னு வச்சுக்கோமே, திருமணம் நடக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் லக்னமும் சம்பந்தப்படணும், 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சம்பந்தப்படணும். இப்படி எடுத்துக்கோமே. ஒரு சம்பவம்னா பாவாதிபதியும் லக்னாதிபதியும் இது பொது விதி. ஒரு பாவ அதிபதியும் அல்லது அதற்கான காரகனும் பாருங்க, அடுத்த லெவல் கொண்டு வந்துட்டோம். இப்ப திருமணம்னா 7ஆம் பாவாதிபதி, அடுத்து சுக்கிரன், அடுத்து லக்னாதிபதி. இவங்க எப்ப அனுபவிப்பாங்க? ஒரு ஜாதகர் எப்ப அனுபவிப்பாரு? அவரு ஐயோ என் விதி அப்படின்னு சொல்றோம், என் விதி இப்படி நடக்குதுன்னு சொல்றோம். அப்ப விதிப்படிதான் நடக்கும்னா விதிப்படி செயல்படுத்துபவர் யார்? விதியின் காரகன் சனி, அனுபவிப்பவர் ஜாதகர், ஜீவகாரகன் குரு. அப்போ விதியும் இருக்கணும், அனுபவிக்கிறவரும் இருக்கணும். எதை அனுபவிக்கிறாரோ அது சார்ந்த காரகமும் பாவகமும் சம்பந்தப்படணும். என்னதான் தசை நடந்தாலும், தசைக்கு 75% என்னன்னா, அது 75%. இப்ப 20 வருஷம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு தசை, அதுல 3/4 பாகம் 15 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அது 15 வருஷத்துல கொடுக்கறத இது வந்து 25%, அதாவது 5 வருஷத்துக்குள்ள இது வந்து இப்பதான்னு காட்டிட்டு போயிரும் அப்படின்னு அர்த்தம். நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான். அது 20 வருஷமா அவரு எப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இவர் இந்த 5 வருஷத்துல தாங்க நடக்க போகுது அப்படின்னு கோச்சார கிரகங்கள் காட்டிட்டு போயிடும். அதுதான் பொருளே தவிர இவங்க வந்து இல்லப்பா உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் 25 ரூபா கொடுத்துட்டு போயிடுறேன், அவங்க வந்து 75 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 100 ரூபாயும் கோச்சார கிரகம் தான் தரும். சரி, அப்போ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா இந்த விதி 100% பொருந்தி வரும். நம்பி எழுதிங்க. நான் நிறைய இதுல டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். ஒரு சம்பவம் நடக்கணும்னா லக்னாதிபதி, அந்த காரகன் பாவகன் சனி குரு, சனி குருவும் இவங்க அதாவது காரகனுக்கோ பாவகனுக்கோ சம்பந்தப்படணும். சம்பந்தப்பட்டா அந்த சம்பவம் கண்டிப்பா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இந்த விதியை வச்சுதான் நான் வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பலன் சொன்னேன் இல்லையா, அந்த பலன் இதை வச்சுதான் சொன்னேன். அவருக்கு வந்து தசை சரியில்லை, புத்தி சரியில்லை, அந்தரம் சரியில்லை, எல்லாமே சரியில்லை. ஆனா கோச்சாரம் இந்த விதிக்காரகன் சனியும் குருவும் சேர்ந்து பார்த்தாதான் அது நடக்கும். அதையும் புரிஞ்சுக்குங்க. சனி பாக்குறாரு விதி நடக்கணும் அப்படின்னா அதை அனுபவிக்கிற
குரு வரணும். குரு சம்பந்தப்படலை. சனி வரும்போது குரு ஒதுங்கினாருன்னா அப்ப அது வர்ற மாதிரி வந்துட்டு தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இப்ப சந்திரன் லக்னத்தை தொட்டு காட்டுறார் அப்படின்னா என்ன? இது சந்திர நாடின்னு பேருங்க. சந்திர நாடியினுடைய விஷயத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வெவ்வேறு முறைகள் தான் நடத்திட்டு இருக்கேன். சந்திர நாடி என்ன சொல்லுது அப்படின்னா, அன்றைய கோச்சார சந்திரன் எங்க போய் நிற்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான கேள்வி இருக்கும். இது சந்திர நாடி விதி. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா ஒரே நாள்ல இன்னைக்கு உங்களுக்கு பிருகு லக்னம் சொல்லிட்டேன், பிருகு சக்கரம் சொல்லிட்டேன், சந்திர நாடியும் சொல்லிட்டேன். அது சம்பந்தமா நடக்கும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சந்திரன் யாரை கடந்து வந்தாரோ அந்த சம்பவம் நடந்திருக்கும். நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னா, இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் எந்த கோச்சார கிரகத்தை கடந்து வந்து நிற்கிறாரோ அது நடக்கும். அல்லது அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம், ராசி அதாவது ஜனன கிரகத்தை கூட எடுத்துக்கலாம். எதை கடந்து வந்தாருன்னா எடுத்துக்கலாம். அடுத்து அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும், நீங்க என்ன பலன் சொல்லணும். இது சந்திர நாடி முறையில அப்படியே பலனே சொல்லிட்டேன் பண்ணணும். அடுத்து என்ன பலன் சொல்லணும்னா, கோச்சார சந்திரன் யாரை தொட போறாரோ அதாங்க பலன் அடுத்து நடக்கும். எத்தனை மாசத்துல நடக்கும்னா, எத்தனை கட்டம் கழிச்சு, எத்தனை கட்டம் காலியா இருக்குதோ அத்தனை கட்டம் வரையிலும் தொடரும். இன்றைய நிலை தொடரும். 3 கட்டம்னா 3 மாசம்னு எடுத்துக்கங்க. 3 மாசம் கழிச்சு நீங்க நடக்கிறது நடக்குங்க. எப்படி நடக்குங்கிறது அங்க போய் யாரை தொட போறாரோ அதுதான். இதுதான் சந்திரனாருடைய முழு விதிங்க, அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சந்திர நாடி இவ்வளவுதான் கிளாஸ். இப்ப பாருங்க, பலன் சொல்லலாமா? சந்திரன் யாரை தொட்டிருக்காரு? சந்திரன் இந்த ஜாதகத்துல எத்தனாம் அதிபதி? 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி. யாரை தொட்டிருக்காரு? சனி தொட்டிருக்காரு, லக்னத்தை தொட்டிருக்காரு. லக்னத்தை லக்ன அதிபதியை தொட்டுட்டார். இப்ப கேள்வி அது சார்ந்து இருக்கும். அல்லது 7ஆம் அதிபதி லக்னாதிபதியை தொடராரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 7ல யார் உட்கார்ந்துருக்காங்க? ஏன்னா 7ஆம் அதிபதி லக்னாதிபதியை எப்ப தொடுவாரு? நான் ஏன் அடுத்த அப்படி 7ல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்க சொன்னேன். 7ல என்ன காரகன் இருக்காரு? ராசி கட்டத்துல ஜனன ராசியில 7ல என்ன கிரகம் இருக்கு? புதனும் சூரியன் இருக்கு. புதன் சூரியன் இருக்கா? அப்ப புதன் யாரு? காதலுக்கு காரகன். ஏன்னா வயசு 7. சுக்கிரன் சம்பந்தம் முன்னாடியே பார்த்துட்டோம். அப்ப பொண்ணு பையனை தேடி வருது. சந்திரன் யாரை கடந்து வந்திருக்காரு? கோச்சார சந்திரன் பாருங்க, ராகுவை கடந்து வந்து. ராகுவை கடந்து. அப்ப மறைமுகம் ஏதோ இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி யாரை தொட்டு வந்திருக்குன்னு பார்த்தா நீச கிரகத்தை தொட்டு வந்திருக்கு. சரி, கோச்சாரத்துல யார கடந்து வந்திருக்கு? கோச்சாரத்துல கேதுவை கடந்து வந்திருக்கு சார். கேதுவை கடந்து வந்திருக்கு. சரி, இங்க ராகுவை கடந்து நிக்குது. அப்போ ஒரு மறைமுகமான ஒரு இது இருக்கு. சந்திரன் நீசமா இருக்கு, அதை கடந்து வந்திருக்குங்கிறப்போ, நீசம்னா நம்ம அதாவது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத, குடும்பம் ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு எடுத்துக்கலாம். வேறு ஜாதி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, குடும்பத்துக்கு பிடிக்காத ஒரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கேதுங்கிறது கயிறு அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா 7ஆம் பாவம் வந்துருச்சு, சுக்கிரன் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யலாம்? கேதுவை கயிறு, தாலி கயிறு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
பெருமில்லைங்க ஐயா, மைக்கை மியூட் பண்ண மறந்துடுறீங்க. சங்கடப்பட வேண்டாம், நான் சொன்னேன்னா சரி. ஏன்னா ரெக்கார்டிங் கேட்கும்போது சிரமம். இப்போ ஒரு 5-6 பேர் கிளாஸ்ல இல்லை, அவங்களாம் கிளாஸ் வர முடியாதீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க. சரி, அப்போ இந்நேரம் உங்களுக்கு விடை வந்திருக்குமா? சரி, ஒரு சம்பவம் கோச்சாரத்தை வச்சு சந்திர நாடியை வச்சு சொன்னீங்கன்னா இந்த கயிறு விஷயம் எப்ப முடிவாயிருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். குறைந்தது 3 மாசத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து கேதுவை கடந்து வந்து இடையில 2 கட்டம் இருக்கு, அதை சேர்ந்தா 3 கட்டம். கோச்சார கேது எங்க இருக்கு? துலாம்ல இருக்கு. சந்திரன் வந்து மகரத்துல இருக்காரு. அங்க இருந்து என்னன்னா 4 சொல்லலாம், இடையில 3 இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 மாதத்திற்கு முன்னால் இந்த சம்பவம் முடிவு செய்யப்பட்டிருக்கும். இடையில ராகு இருக்கிறதுனால ரகசியமாக முடிவு செஞ்சிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே ஓப்பனா சொல்லிட்டேன், நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி எல்லாம் நான் உங்களை ஏமாத்த விரும்பல. கல்யாண விஷயமா வந்திருக்கீங்க, ஏதோ உங்களுக்கு பிடிக்காத விஷயம், நீச சந்திரனை கடந்து வந்திருக்காரு, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதோ அதுல இருக்கு, உங்களுக்கு தெரியாம ஏதோ சம்பவம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாசம் 4 மாசமா நடக்குது இந்த விஷயம். சரியா இல்லையா? அது மட்டும் கொஞ்சம் வேகமா கேட்கணும் நம்ம. சரியா இல்லையான்னு. ஆமாங்க ஐயா. அதுக்கு மேல அவங்க தான் சொன்னாங்க, ஐயா என் பையன் எங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க ஐயா. நான் சொன்னா கேட்பானா? இதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க சாமி. நான் சொன்னேன்லாம் நான் இங்க சொல்லிக்கல. நான் இவ்வளவுதான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பையங்க என் பேச்ச கேட்பானா? அந்த பொண்ணை நான் விட்டுட்டு வருவானா? அது கல்யாணம் ஆகல, அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லுவானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விடை என்ன? சந்திரன், கோச்சார சந்திரன் யார போய் தொட போறாருன்னு பாருங்க. கோச்சார சனியை தொட போறார். சனினாவே அது இயற்கையா இருக்கிற சனி வந்து வக்ரமா வேற இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? பிடிவாதமா அதைத்தான் செய்வேங்கும். அப்பா சொல்றத கேட்பாரான்னு அடுத்த கேள்வி கேக்குறாங்க. இது நம்ம மகரம் அப்படின்னாவே அப்பாவுக்கு உறவு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். அப்பா பேச்ச கேட்பாரா? கேட்க மாட்டார். அவ்வளவுதான் சொன்னேன். இல்லைங்க, உங்க பேச்ச கேட்க மாட்டார். சரி, என் பேச்ச கேட்பானான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீச சந்திரன் இருக்கு. மகரத்துக்கும் சந்திரன் நிக்கிற இடத்துக்கும் என்ன பாதகமா? பாதகம் தானே, பாதகஸ்தானத்துல இருக்கு. சொன்னா கேட்பாங்களா? ஆமா, பாதகம் தான். கேட்க மாட்டாங்க. சோ உங்க பேச்சையும் கேட்க மாட்டாருமா அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சாரத்திலேயே பலனை முடிச்சிடலாம் பாருங்க. இப்ப அப்பா ஒத்துக்குவாரான்னு பாத்துருவோம். மற்ற பலன்கள் வேணும்னா நாளைக்கு திரும்ப பார்ப்போம். அப்பா ஒத்துக்குவாரான்னு பாக்குறதுக்கு, குணத்தை பாக்குறதுக்கு இப்ப ஒரு என்னுடைய புரிதல் என்னன்னா, நடப்பு என்னன்னு பாக்குறதுக்கு பாவகத்தையும், குணத்தை பாக்குறதுக்கு காரகத்தையும் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய அனுபவம். இப்போ லக்னமும் சூரியனுடைய காரக வீடும் வந்து 8ஆ இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள எதிரும் புதிருமா இருப்பாங்க. ஆனா சூரியன் எங்க நிக்கிறாரு? 7ல நிக்கிறாரு. 2 பேரும் பரஸ்பரம் பாத்துக்கிறாங்க. அப்போ அதாவது சனியுமே லக்னத்திலே இருக்காரு. அப்ப சனியும் சூரியனும் மியூச்சுவலா பாத்துக்கிறாங்க. அப்ப வந்து இது வந்து என்ன, ஏலத்தை என்ன சொல்லுவோம்? சம சப்தமம்னு சொல்லுவோம். அதாவது இந்த 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு 7ஆம் பொருத்தம் அப்படிம்பாங்க.
அது என்னன்னு எனக்கு புரியாது. சமசப்தமம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, ஒத்து போகவும் மாட்டாங்க. இதான் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற அர்த்தம் இருக்கலாம், நான் என்னுடைய புரிதல். இப்ப இவங்க எப்படின்னா, அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, அவன் கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போகட்டும், பையன் பண்ணிதான் ஆகணுன்றான். அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, பண்ணா பண்ணிக்கிட்டோம், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவன் பண்ணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாரு. அப்ப தெரியுதா, பையன் கேட்க மாட்டாங்கிறது பாவகத்துல இருந்து தெரியுது. 2 பாவகமும் சூரியனுடைய பாவகமும் இது 1-8 இருக்கு, 6-8 இருக்கு. ஆனா 2 பேரும் சமசத்துவமா இருக்கிறதுனால என்னவோ பண்ணிக்கிட்டுப்பா, என்னைய வந்து பிரச்சனைகளை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டாரு. இது நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுல பலன்கள் சொன்னோம். இதுல பிருகு சரல் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு அதை சொல்லிட்டு வகுப்பை நிறைவு பண்ணிக்குவோம். பிருகு சரல் பத்ததி மட்டும் சொல்லிடுறேன். முதல் விதி, பிஎஸ்பியில முதல் விதி என்னன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் எழுதிங்க, எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி தான் நின்ற வீட்டிற்கு 4ஆம் பாவகத்தின் காரகங்களில் சலனங்களை ஏற்படுத்துவார். சலனங்கள்னா டர்புலன்ஸ், ஏற்றம் இறக்கம். சில சமயத்துல ஆஹா ஓஹோன்னு தூக்கி விட்டுருவாரு, சில சமயத்துல அதுல பாதாளத்துக்கு தள்ளுவார். அது வந்து ஒரு முடிவு சொல்ற மாதிரி இருக்காது, ஒரு குழப்பமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பலன் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். எப்படின்னு இந்த ஜாதகத்திலே பாருங்க. இல்ல நான் இப்ப இந்திரா காந்தி ஜாதகத்துக்கு லக்னத்துல இதே மாதிரிதான், லக்னத்துல சனி. லக்னத்துல சனினா சனி எந்த பாவத்தை பாதிப்பார் அல்லது இது குழப்பத்தை உண்டாக்குன்னு சொல்லியிருக்கோம், 4ஆம் பாவம்னு சொல்றோம். சனி அப்போ இந்திரா காந்தி அம்மையாருடைய தாயார் அவங்களுக்கு பிரசவத்திலயோ மத்த எதுலயோ இருந்து குழந்தை வளர்ப்புலயோ ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, அவங்க வந்து இறந்துடுறாங்க உடல்நல குறைவுனால. அம்மையாருடைய பூர்வீக வீடு யாரு? அப்பாவுடைய அப்பா யாரு? மோதிலால் நேருவா? மோதிலால் நேருவுக்கு ஒரு பூர்வீக வீடுன்னா அவங்க பெரிய குடும்பம், ராஜ குடும்பம் மாதிரியான குடும்பம். அவங்க ஒரு பூர்வீக வீடு, இந்திரா காந்தி அம்மையார் பிறந்த வீடு, அத வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தானமா கொடுத்துட்டாரு. அப்ப அவங்க வீடு கெட்டு போச்சா? அடுத்து 4 சுகஸ்தானம். அவங்க திருமண வாழ்க்கையில என்ன சுகத்தை அனுபவிச்சாங்க? சரி போதும். இப்படி வந்து இப்ப நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நீங்க அப்ப என்னென்ன பயன்படுத்தலாம்? பிருகு சரல் பத்ததி அல்லது பிருகு லக்ன பத்ததியே, பிருகு சக்கர பத்ததி, என்ன பேர் சொன்னாலும் சரி. இந்த வார்த்தையை நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒருத்தர் வந்து பேர்ல ஒரு குருநாதர் நடத்துறாரு இதையே, சரியா? அப்ப அப்படியும் சொல்லுவாங்க. அப்ப அதை பயன்படுத்திக்கலாம் நீங்க. அடுத்து சந்திர நாடி அப்படிங்கிற கோச்சார பலன் தான் அது. சந்திர நாடிங்கிற பேர்ல இருக்கிறத பயன்படுத்தி கேள்வியும் சொல்லலாம், அதுக்கு விடையும் சொல்லிடலாம். இப்ப நான் ஜாதகத்தை பார்த்தே பலன் சொல்ல, உங்களுக்கு தெரியும், கோச்சாரத்தை வச்சுதான் பலன் சொன்னேன். அடுத்து இந்த பிஎஸ்பி ரூலை பயன்படுத்தினீங்கனாலும் என்ன, பார்த்த உடனே இப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு சனி வந்து 9ஆம் அதிபதி சார், எனக்கு லக்னாதிபதி சார்னா நீங்க சனியை வச்சே பிராக்டிஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லா கை கொடுப்பாரு. வந்தோடனே ஜாதகத்துல சனி எங்க இருக்கார்? 4ஆம் இடம் எது? அப்ப பாருங்க, 4ஆம் இடம்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு சொன்னதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்போ சனி வந்து 3ல இருந்தாருன்னா 6ஆம் இடத்தை பாதிப்பார் இல்லையா? அப்ப 6ஆம் இடம் அங்க அப்படி பார்க்கணும். அப்போ 6ஆம் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், மற்ற ஆய்வுகளை பண்ணலாம்.
இது ஒரு க்ளூ கிடைக்கும் நமக்கு. பிஎஸ்பி ரூல் அது ஒரு 35 விதிகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கொடுக்க முயற்சி பண்றேன். வாழ்க வளமுடன். இப்ப உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். ஒருத்தர் தர்மலிங்க ஐயா சொல்லுங்கய்யா. நல்லா புரிஞ்சது சார், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். சிறப்பா நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா வேலாயுதம் ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா நான் இடையில தான் வந்தேன், அதனால எனக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிடுது. முன்னால உள்ளது தெரியாதனால எனக்கும் கொஞ்சம் ரெக்கார்டிங் அனுப்பிச்சா பரவாயில்லைங்கய்யா. ரெக்கார்டிங் வரும், எல்லாருக்குமே ரெக்கார்டிங் வரும். நன்றிங்க ஐயா, எல்லாருக்கும் வரும். கேட்ட வரைக்கும் சிறப்பா இருந்ததுங்கய்யா. அடுத்த கிளாஸ் எப்ப சார்? அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப சார்? அடுத்த புதன்கிழமைங்கய்யா. சரி சார். என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஓப்பனா சொன்ன விஷயங்களை எல்லாம் கட் பண்ணிடுவேன், எடிட் பண்ணிடுவேன், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி தத்துவங்கள் விதிகள் எல்லாமே அப்படியே இருக்கும், பாத்துக்கலாம். சார் அந்த டைம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்க, 1:13 பிற்பகல் கோச்சாரத்துல, அத டயத்தை பத்தி. வாங்க வாங்க, உங்களை மாதிரி இருக்கவங்க தான் வேணும். ஒண்ணும் இல்ல, அடுத்த வகுப்புல அந்த இன்னொன்னு என்னன்னா, காசிப கோரா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. கோராநாதனை வச்சு பலன் எடுக்கலாம். சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடம் மாறுவார் இல்லையா? அப்ப இன்னும் துல்லியமா பலன் எடுக்கணும்னா கோரா வச்சு நீங்க அவங்க வந்த நேரத்தை வச்சு பலன் எடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு கோரை மாறும். சரிங்க, அது வந்து கோரா பலன். தேங்க்யூ. இன்னும் துல்லியமா எடுக்கணும்னா நான் அதையும் சொல்லிடுறேங்க, ஏங்க ஞாபகம் வரும்போதே சொல்லிடுறேன். இந்த லக்னத்தை இந்த லக்னம் நடத்துவீங்களா அத்தனை லக்னம் நடத்துவீங்களான்னு கேக்குறாங்க இல்லையா? இப்ப லக்னம்ங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம் மாறுதுங்க. இப்ப மேடம் கேட்டாங்க இந்த லக்னத்தை ஏன் சொல்லலைன்னாங்க. இப்ப லக்னத்தை வச்சும் பலன் சொல்லலாம், கோச்சார லக்னத்தை வைத்து பலன் சொல்லலாம். அப்ப 2 மணி நேரம் துல்லியமாக வரும். கோரா லக்னத்தை வச்சு பலன் சொன்னீங்கன்னா எவ்வளவு துல்லியமா வரும்? 1 மணி நேரம், 1 மணி நேரம் துல்லியமா வரும். இன்னொரு லக்னம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். அது யாரும் பயன்படுத்துறது இல்ல, நானும் பயன்படுத்துறது இல்ல. இப்படி வந்ததுக்கு அப்புறம் அதையும் சொல்லிடுவோமே. ஏன்னா பேசிக் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த கிளாஸுக்கு நீங்க வர வேண்டியதில்லை. இதாங்க உண்மை. நான் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இன்னொரு லக்னம் ஒண்ணு இருக்கு, கதி லக்னம்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அதை எல்லாரும் பயன்படுத்துறதுல? சாப்ட்வேர்ல கதி லக்னம் போடுறது இல்லை, சாதாரண சாப்ட்வேர்கள்ல. அதுக்கும் ஒரு சாப்ட்வேர் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். ஃப்ரீ சாப்ட்வேரே இருக்கு. அது வந்து கதி லக்னம் உள்பட அத்தனையும் இருக்கு. அதுல கதி லக்னம் என்னன்னா 24 நிமிஷத்துக்கு ஒரு இடம் அந்த லக்னம் சுத்திக்கிட்டே வரும். அப்ப 24 நிமிஷம் துல்லியமாக உங்களால் பலன் எடுக்க முடியும். இதுவரையில நான் இதை சொல்லலை யாருக்கும், எந்த வகுப்புலையுமே சொல்லலை. ஏன்னா பிளான் பண்ணி வர்றதில்ல, எனக்கு தோணுச்சுன்னா சொல்லிட்டு போயிடுவேன் மறைக்காம. அப்ப இன்னும் துல்லியமா போகணும்னா கதி லக்னத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னமும் துல்லியமாக, நீங்க கோரா கூட எடுக்க வேண்டாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கோரால உள்கோரா பிரிங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு கோரை சுத்த விடுங்கம்பாங்க. கதி லக்னம் எடுங்க. ஒரு கஸ்டமர் 24 நிமிஷத்துக்கு கண்டிப்பா ஒரு கஸ்டமருக்கு 1/2 மணி நேரம் கண்டிப்பா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப 24 நிமிஷத்துக்குள்ள அந்த கதி லக்னம் மாறிடும். கதி லக்னம் பயன்படுத்தலாம் சாப்ட்வேர் இருந்தால், இல்லைன்னா நம்ம கதி கண்டுபிடிக்கணும். வாழ்க வளமுடன். இவ்வளவுதாங்க ஜோதிடம், ஒண்ணுமே கிடையாதுங்க. கதி லக்னம்லாம் எனக்கு யாரும் நடத்தல, நானா புரிஞ்சுக்கிட்டது தான் அது. ஏன்னா இது நடத்தணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் துல்லியமா போகணும்னா என்ன சார் பண்ணணும்னா அவ்வளவுதான், பிரிச்சுக்கிட்டே போயிட வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி பராசர குருநாதர் உட்பட அனைத்து குருமார்களுக்கும் நான் என்றும் வணங்கும் முருகனுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார். ஐயா ஐயா கோச்சார லக்னம் தெளிவா சொல்லிடுச்சுங்கய்யா. கோச்சார லக்னம் மேடம் கேட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, கோச்சார லக்னமே சொல்லுதுங்கய்யா. அது மிதுனத்துல வருது, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வருதுங்கய்யா. அது புதனோட வீடாவும் இருக்கு. சரி சரி சரி, கோச்சார லக்னமும் இதுல கரெக்டா வந்துருச்சுங்க. எடுத்து சொல்லாங்கய்யா. அதான் சந்திரன் ஒரு நாளைக்கு சொல்லுவாரு, லக்னம் 2 மணி நேரத்துக்கு சொல்லும்.
அவங்க வந்த நேரத்துக்கு வைக்கிறப்ப லக்னத்தை வச்சா சொல்லணும். லக்னம் குறிக்கல, திரும்ப சாஃப்ட்வேர் போட்டா உங்க டைம். எனக்கு என்னன்னா, ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு உண்டு. அதனாலதான் கட்டம் கூட நீங்க போட்டுக்கிட்டு வந்துருங்கன்னு நான் சொன்னது. போட்டு பார்த்தேங்கய்யா, அதனால கரெக்டா வந்ததுங்கய்யா. நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.